வணக்கம் பிள்ளைகள், கேள்வி ஒன்று பார்ப்போம். ஒன்றுக்கு 25,000 எனும் அளவு திட்டத்தில் 4 மில்லிமீட்டரினால் காட்டப்படும் உண்மையான தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. முதலாவது விட 25 மீட்டர், ரெண்டாவது விட 50 மீட்டர், மூன்றாவது விட 100 மீட்டர், நாலாவது விட 200 மீட்டர், அஞ்சாவது விட 400 மீட்டர். பிள்ளை அப்போ ஒன்றுக்கு 25,000 நாங்கள் அதை மில்லிமீட்டருக்கு மாற்றணும். ஒன்றுக்கு 25,000 இதை நான் கிலோமீட்டருக்கு மாற்றினா பிள்ளைகள் மாற்றணும்னா 1,00,000 பிரிக்கணும். 3 வெட்டினா 1 கீழ் 4ன்னு சொல்லி வரப்போகுது. 4 எங்கிட்டு பிரிக்கணும்னா 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டராக இருக்க போகுது. ரைட்? அப்ப இதை நாங்க இதை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா 1 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்தினா 1000 மீட்டராக மாறப்போகுது. ரைட்? 4 சென்டிமீட்டரை நாங்க மில்லிமீட்டருக்கு மாத்தினா 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டராக இருந்தா 4 சென்டிமீட்டர் 40 மில்லிமீட்டராக வரப்போகுது. அப்ப 40 மில்லிமீட்டர் 1000 மீட்டராக இருந்தா 1 மில்லிமீட்டர் முதலாவது எவ்வளவு நாங்க கண்டுபிடிக்கணும். ஆகவே இந்த 1000 மீட்டரை நாங்க 40ஆல பிரிச்சா எங்களுக்கு விட கிடைக்கும். 0 வெட்டுப்படும் பிள்ளைகள். இதை நாங்க பிரிச்சா 1, இதை பிரிச்சா 25 சொல்லி வரப்போகுது. ஆகவே 1 மில்லிமீட்டர் சமன் 25 மீட்டராக இருக்கு. 25 மீட்டராக இருக்கும் பிள்ளைகள். கேள்வி என்னன்னா 4 மில்லிமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆகவே 1 மில்லிமீட்டர் 25 இருந்தா 4 மில்லிமீட்டர் எவ்வளோன்னு பார்க்க இந்த 25 4ஆல பெருக்கணும்னா எங்களுக்கு 100 மீட்டர் அப்படிங்கிறது விடையாக கிடைக்கும். ஆகவே விடை 100 மீட்டர் பிள்ளை.